வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் பேருந்து, மினி லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களில் அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 ஆண்டுகாலம் தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தும் காவல் ஆய்வாளர் ஜான் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்கால் மீது கவர்னர் போடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் பேருந்து, மினி லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களில் அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் 42ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். மேலும் மயில் வாகனம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவிழாவில் முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேரோட்டம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பேருந்து, வேன், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் அலகு குத்தி இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் எழுந்தருளிய தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் நூற்றுக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகர்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, சீரில் நிக்கோலஸ் உள்ளிட்டோர் பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி கூறினார். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 ஆண்டுகாலம் தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தும் காவல் ஆய்வாளர் ஜான் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் நவசந்து வீதியை சேர்ந்தவர் மலர். இவர் செஞ்சியை சேர்ந்த ரமேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். மலருடைய சகோதரர் ராஜேந்திரன் இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். அப்போது வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த ஜான் கென்னடி விபத்து சம்பந்தமாக விசாரிக்க மலரின் வீட்டிற்கு சென்ற பொழுது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ள காதலாக மாறி தனிமையில் இருவரும் சந்தித்து உல்லாசமாக இருந்து தனது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மலரின் கணவர் ரமேஷ் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்ததால் மலரின் மூத்த மகள் மீரா தற்கொலை செய்து கொள்ளவே விரக்தி அடைந்த ரமேஷ் தனது இளைய மகள் மற்றும் மகனுடன் தனது சொந்த ஊரான செஞ்சிக்கு சென்றுவிட்டார். மலரின் கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மலரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய தற்போது சிறப்பு புலனாய்வு பிரிவில் ஆய்வாளராக இருக்கும் ஜான் கென்னடி கடந்த 15 ஆண்டுகளாக மலருடன் தனியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார்.
இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள ஆய்வாளர் ஜான் கென்னடியை மலர் வற்புறுத்தவே அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் மலரை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பெண் மலர் சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் உள்ளே புகுந்த ஆய்வாளர் ஜான் கென்னடி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் 15 ஆண்டு காலம் தனிமையில் இருந்து வந்ததாகவும் தான் அவரை நம்பியதால் தனது குடும்பம் சீரழிந்து விட்டதாக தெரிவித்த அவர் தற்போது வேறொரு பெண்ணுடன் ஆய்வாளர் ஜான் கென்னடி தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தன்னிடம் 15 பவுண்ட் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்றுக்கொண்டு திரும்ப அளிக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும். ஆய்வாளர் ஜான் கென்னடி பல பெண்களிடம் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இது குறித்து காவல்துறை தலைவரிடமும் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்ற மனோகரன் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடினார். இதனை ஒட்டி அனிதா நகரில் நடந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கர்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து 1500 பேருக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை, 5 கிலோ கோதுமை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். முன்னதாக அவர் கன்னிக்கோவில், பச்சை வாழியம்மன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். அதேபோல் தேடல் சேவகன் சமூக அமைப்பு மூலம் புதுவை நகர பகுதியில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பாரதிய ஜனதா நியமன எம்எல்ஏ செல்வம், முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஸ்கரன், அசோக் பாபு, தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், அதிமுக நிர்வாகி சரத் செந்தில், கணபதி, ஜீவா, பேராசிரியர் கர்ணா, வணங்காமுடி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், சமூக சேவர்கள் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்கால் மீது கவர்னர் போடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கலந்தாலோசித்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மீது கான்கிரீட் ஸ்லாப் போடும் பணி 46.83 லட்சம் செலவில் சேத்திலால் நகரின் வடக்கு குறுக்கு தெருவில் இருந்து 20வது குறுக்கு தெரு வரை பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சுந்தரமூர்த்தி, இளநிலை பொறியாளர் லூயி பிரகாசம், ஒப்பந்ததாரர் பாரதி, குணசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 27% ஆண்கள் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா பஸ்தா என்னும் 2025 தலைப்பில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இறப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்தும் 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் அதிநவீன நுண்துளை எர்னியா அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்டு நேரடியாக அறுவை சிகிச்சை செய்த ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறும்பொழுது, நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இந்த குடலிறக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வலிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லெப்ரோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் 2-3 தினங்களில் அவர்கள் குணமாகி வழக்கமான வேலைகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட மருத்துவர் பழனிவேலு அவர்கள் புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறுவை சிகிச்சையை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு நேரடியாக காட்டி விளக்கம் அளிப்பது புதுச்சேரிக்கும் ஜெம் மருத்துவமனைக்கும் பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது தலைமை மருத்துவர் செந்தில் நாதன், டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். நேரடி செயல் விளக்கம் ஜெம் மருத்துவமனை பாண்டிச்சேரி இன்று பிஎஸ்டர் 25 என்கிற ஹெர்னியா ஒர்க் ஷாப் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹெர்னியா என்பது ஒரு சாதாரண காமன் ப்ராப்ளம். ஆண்களில் எடுத்துக்கொண்டா 25% மேலே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். பெண்களிலே கூட வயிற்றில் ஆபரேஷன், ஓபன் ஆபரேஷன் பண்ணா கிட்டத்தட்ட 30-40% அதிகமாக இன்சிடென்ட் வரக்கூடிய ஒரு நோய். அதனால பொதுமக்களே பாதிக்கக்கூடிய ஒன்றுனால மருத்துவர்கள் ஹெர்னியா சிகிச்சை முறையில நுண்துளை மூலம். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாள் விழா. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தாவேகா சார்பில் தங்க மோதிரம். நிகழ்ச்சியை ஏற்படுத்திய தாவேகா நிர்வாகிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் புசி ஆனந்த் தனது பிறந்த நாளை நேற்று புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு விதமான கட்டவுட்டுகள், பேனர்கள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு வான வேடிக்கை மேல தாளத்துடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். மேலும் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரியில் ஒரு சேர குவிந்து புசி ஆனந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கினார். மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான சோப்பு, பவுடர், எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களையும் அவர்கள் வழங்கினார். புசி ஆனந்தின் பிறந்த நாளின் போது பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை நிர்வாகிகள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது. முதலியார்பேட்டை சமூக ஆர்வலர் கர்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர், உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் நேரில் வந்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் பேருந்து, மினி லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களில் அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 ஆண்டு காலம் தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தும் காவல் ஆய்வாளர் ஜான் கென்னடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் வடிகால் வாய்க்கால் மீது கவர்னர் போடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.